श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तः श्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणमः। சுவாமி தேசிகனுடைய பாதுகாசாஸ்திரம் அதற்கு அவதாரிக்கையாக இதற்கு முன்பு 2 நாட்கள் இந்த பாதுகாசாஸ்திரத்தினுடைய ஏற்றம், சுவாமி தேசிகனுடைய ஏற்றம், இவை எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். பிரக்யாதானாம் பரிஷதி சதாம் பின்னாடி இந்த பாதுகாசாஸ்திரத்துல ஒரு ஸ்லோகம் அது மகான்களுடைய பரிஷத்துல பிரதிஜை பண்ற சுவாமி தேசிகன் தான் 1000 ஸ்லோகங்களை கொண்டு பாதுகையின் பெருமையை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு சொல்லி அந்த பாதுகா சாஸ்திரம் பண்றேன்னு பிரதிஜை பண்ணதுனால இந்த பாதுகா சாஸ்திரம் பண்ற பதஸ்துதி விதாயிபிஹி ததனுபாவ சித்தாந்திபிஹி சயூட்ச கலஹாயிதம் சொல்லி இங்கே ஒரு இடத்துல சொல்ற ஒரு 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வருது. அந்த போட்டி வரைச்சு பதஸ்துதி என்று சொல்லக்கூடிய திருவடிய நான் ஸ்தோத்திரம் பண்றேன், நாளைக்கு தலைக்குள்ள திருவடி விஷயமா 1000 ஸ்லோகங்களோட நான் வந்து நிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றேன். அந்த திருவடிக்கும் கீழே இருக்கக்கூடிய திருவடி நிலைன்னு சொல்லக்கூடிய பாதுகை விஷயமான ஸ்தோத்திரம் தான் பண்றேன்னு அந்த பரிஷத்துல பிரதிஜை பண்ணிட்டேன். 2 பேரும் பெருமாளுடைய திருவடி நிலையாக இருக்கக்கூடிய பாதுகை 2 பேரும் பெருமாள் விஷயமாக தான், பெருமாளோட சம்பந்தப்பட்ட விஷயமாக தான் 2 பேருமே ஸ்தோத்திரம் பண்றா. அதனால அந்த திருவடியினுடைய ஏற்றத்தை நம்ம பார்க்க போறோம், பாதுகையினுடைய ஏற்றத்தை பார்க்க போறோம். அந்த திருவடி சம்பந்தம் இல்லைன்னா பாதுகைக்கு ஏற்றம் இல்லை. அப்ப அந்த திருவடிக்கு ஏற்றம் வருது, பாதுகா சம்பந்தத்தினால திருவடிக்கு ஏற்றம் வருது. இப்படி எல்லாம் பல விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றன. இப்படி 2மே பார்த்தோம்னாக்க எம்பெருமான் விஷயமான ஒரு ஸ்தோத்திரமாக தான் அமைய போறது. பெருமாள் என்ன பண்ணிக்கிறார், ரங்கநாதன் என்ன பண்ணிக்கிறார்னா 2 பேர் மூலமாகவும் தன்னுடைய ஸ்தோத்திரம், தன்னுடைய திருவடியையும் திருவடி நிலையையும் பற்றியும் ஸ்தோத்திரத்தை பண்ண வச்சு பெருமாள் சந்தோஷிக்கிறேன்னு நாம நினைக்கணுமே தவிர இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டினால தான் பண்றோம் அவர் பண்ணலைன்றதெல்லாம் இல்லைன்னு இந்த சுவாமி தேசிகனுடைய உதாரமான ஒரு எண்ணம். இது சயூட்ச கலகம்னு சொல்றது. அந்த பாகவதாளுக்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுனால சண்டை போட்டுக்கிறதுன்றது இருக்க, அதுக்கு சயூட்ச கலகம்னு சொல்லி சொல்றது. இப்ப அந்த மாதிரி ஒரு சயூட்ச கலகமா இந்த இடத்துல என்று கேட்டா, சயூட்ச கலகத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இதனால ஒரு ஏசுதல் பேசுதல் அந்த வார்த்தைகள்லாம் இல்லாத, அந்த மாதிரி எதுவுமே இல்லை இங்க. ஆனாலும் சில பேர் நினைக்கலாம் இல்லையோ, இந்த சொல்றச்சே இந்த மாதிரி இந்த போட்டிக்காக வச்சிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கலாம் இல்லையோ. அந்த மாதிரி இது போட்டியில எதுவும் நான் பண்ணல. அவர் பண்றதும் பெருமாள் திருவடி பேர்ல பண்றதுனால 1000 ஸ்லோகம் 1000 ஸ்லோகமோ எத்தனை ஸ்லோகம் பண்ணாலும் அதுவும் கொண்டாட தகுந்ததுதான். இந்த பெரிய பரிஷத்துல நியமிச்சதுனால நாம் பண்ற இந்த பாதுகா சாஸ்திரம், பாதுகா விஷயமான 1000 ஸ்லோகமும் இதுவும் கொண்டாட தகுந்ததுதான்னு இந்த இடத்துல சொல்லி முடிக்கிற. இனி நாம இந்த பாதுகா சாஸ்திரத்தினுடைய ஸ்லோகார்த்தங்களை பார்ப்போம்.
சந்தः ஸ்ரீரங்கபृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः. இந்த ஸ்லோகார்த்தத்தை சுருக்கமா முதல்ல விஞ்ஞாபனம் பண்றேன். சந்தகா மகான்கள் சத்துக்கள், ஸ்ரீரங்கபृथ्वीश சரணத்ராண சேகராக அந்த ரங்கநாதனுடைய பாதுக ஸ்ரீசடாரி, ஸ்ரீசடாரிய சிரத்துக்கு பூஷணமாக அந்த சடாரி சாட்சிக்கிறது பரம புருஷார்த்தமாக நினைச்சுட்டு இருக்கிற மகான்கள். புவனத்ராண பதபங்கஜ ரேணவகா, புவனத்ராண பதபங்கஜ ரேணவகான்னு இவாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்று அந்த திருவடி தூளுடைய சம்பந்தம் பெற்றாலே கூட லோகம் மொத்தத்துக்கும் ஒரு ரட்சணம் ஏற்படுமா? அப்படிப்பட்ட மகான்கள் சத்துக்கள் ஜெயந்தி அவர்களுக்கு ஒரு மங்களம் உண்டாகட்டும் என்று மங்களாசாசனம் பண்ணும் முறையில இந்த ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறேன். சாதாரணமா பார்த்தோம்னாக்க ஆசீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசா என்று ஒரு காவியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன மங்கள ஸ்லோகமாக ஆரம்பிக்கிறது ஆசீர்வாத ரூபமாகவோ நமஸ்கார ரூபமாகவோ இல்ல அந்த காவியமோ அந்த கிரந்தமோ அதுல சொல்லப்படும் பொருளை குறிப்பதாகவும் இருந்துருக்கும். எப்படி அந்த நாந்தி முகம்னு சொல்றது அந்த மாதிரி ஆரம்பம்ன்றது மங்கள ஸ்லோகம்ன்றது அமையணுன்றது ஒரு நியமம். இது சிஷ்டாச்சாரம் பரம்பரையில பிராப்தமான ஒரு மங்களாச்சாரணம். என்ன மங்களம் பண்ணணுமா வேணாமா? மங்களம் மனசுக்குள்ள பண்ணிண்டா போருமே. அந்த மங்கள ஸ்லோகம்னு ஒண்ணு எழுதணுமா? மங்களம் எதுக்காக பண்றது? இப்படி எல்லாம் தர்க்கசாஸ்திரத்துல பெரிய விசாரம் பண்ற மங்களவாதம்னே பேரு. இந்த மங்களம்ன்றது நாம நினைக்கிற காரியம் நிர்வக்னேன பரிசமாப்தியர்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நாம நினைக்கிற காரியம் முடியறதுக்காக மங்களத்தை பண்ணணும்னு சொல்லிருக்கு. சரி, நாம பெருமாளை நேரம் போய் சேவிக்கிறோம். எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணச்சு எல்லாம் பெருமாளை போய் சேவிச்சுட்டு நாம ஆரம்பிக்கிறோம். பெருமாள் சன்னதியில விளக்கேற்றி வச்சுட்டு சேவிச்சுட்டு நம்ம காரியத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு ஆரம்பிச்சா போற மூலியம் அந்த கிரந்தத்துல ஸ்லோகமா எழுதணுமான்னா என்ற அடுத்த கேள்வி வருது. சிஷ்ய சிக்ஷாயை கிரந்தத்தோ நிபத்னாதி என்பது. இவா மங்களம், அதாவது எம்பெருமான சேவிச்சுட்டு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று அதுக்கப்புறமா இந்த கிரந்தத்தை எழுத ஆரம்பிச்சிருக்கான்றது நமக்கு எப்படி தெரியும்? இப்ப என்னைக்கோ 750 வருஷம் 770 வருஷம் முன்ன சுவாமி தேசிகன் இந்த பாதுகாசாஸ்திரத்தை அனுகிரகிச்சிருக்க. அந்த அனுகிரகிக்கச்சு ரங்கநாதனை சேவிச்சுட்டு தான் அனுகிரகிச்சேனா இல்ல தானாக உட்காண்டு எழுதினரா என்ன பண்ணேன்றது நமக்கு தெரியாது. இது சிஷ்ய சிக்ஷாயை கிரந்தத்தோ நிபத்னாத்தின்னு பின்னாளில் வருகின்ற சிஷ்யர்களுக்கும் ஒரு சிக்ஷணம், அவர்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுப்பது என்கிற முறையில எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று தான் அனுகிரகம் பெற்றமையை அந்த பெருமாளை சேவிச்சுட்டு தான் தாம ஆரம்பிக்கிறோன்ற அந்த விஷயத்த இது மூலமாக தெரிவிக்கிறார். அதாவது அந்த கிரந்தத்திலேயே ஆதி ஸ்லோகத்தினால சரி சுவாமி தேசிகன் இப்படி பாகவதாள் விஷயமாக முதல்ல ஒரு ஸ்லோகத்தை பண்ணி ஆரம்பிக்கிறேன். இப்படி பாகவதாளுடைய அனுகிரகம் ரங்கநாதனுடைய அனுகிரகம் இது எல்லாவற்றையும் சேர்த்து இந்த இடத்துல சொல்றாருன்னு பிற்பாடு உள்ளவர்களும் அறியணுன்றதுக்காக தான் மகான்களாக இருந்திருக்கிறவன் இந்த மங்கள ஸ்லோகத்தை பண்ற கிரந்தத்துல ஒரு பகுதியாக பண்ற. இப்போ இதுல ஆசீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசம்னு 3 ஆசீர்வாத ரூபமாக இருக்கும், நமஸ்கார ரூபமாகவும் இருக்கும், வஸ்து நிர்தேச ரூபமாகவும் இருந்துருக்கும். இங்க வஸ்து நிர்தேச ரூபமாக இருக்குன்னு சொல்லலாம். இங்க ஆசீர்வாதம் ஜெயந்தி இவாளுக்கெல்லாம்
பாகவதாளுக்கெல்லாம் ஒரு பல்லாண்டு பாடுவதாக இருந்துருக்கு. நமஸ்கார ரூபமாகவும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இப்ப இதுல வஸ்து நிர்தேசம் என்ன, இதுல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாகவத பிரசம்சனம், பாகவதாளுடைய ஏற்றத்தை சொல்றது. அந்த எம்பெருமான காட்டுல எம்பெருமானுடைய பக்தர்கள் விஷயத்துல ஒரு ஏற்றம் அதிகம், பெருமாளுக்கு பிரீத்தி வரும் என்பதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த இடத்துல சொல்ற. சாதாரணமா சொல்லச்சே பெருமாளே சொல்ற, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீயாராதனம் பரம் என்று விஷ்ணு தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம். எத்தனையோ தேவதைகளுக்கெல்லாம் நாம பூஜிக்கிறோம். இப்படி தேவதாந்தரங்களை பூஜிக்கிறத காட்டலாம் எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை பூஜிப்பது, அவரை வணங்குவது, அவரை அர்ச்சிப்பது, அது மிக மிக உத்தமமான விஷயம். அதை காட்டிலும் விசேஷமாக சொல்லப்படுவது என்னன்னா, ததீயர்கள் என்று சொல்லக்கூடிய பாகவதர்கள், அந்த பாகவதர்களை ஆராதனம் பண்ணுவது, அந்த பாகவதர்களை போற்றி புகழ்ந்து அவர்களுக்கு பரிசரியைகள் கைகரியம் பண்ணுவது. ததீயாராதனம்னு பேரு, தடி ஆராதனம்னு சொல்லுவா. தடி ஆராதனம் இல்லது, ததீய ஆராதனம். ததீயன்னா எம்பெருமான், ததி என்றவர் சச்சப்தத்தினால எம்பெருமான சொல்லி அவரை சார்ந்தவர்களாக பகவத் பக்தர்களாக இருந்திருக்கிற பாகவதர்கள்னு என்ற அர்த்தம் ததீயாராதனம்ன்றது. அந்த ததீயாராதனத்துல வரைச்சு பாகவதாளுக்கு ஆராதனம் பண்ணினோமானாக்க அது எம்பெருமானுக்கே உகந்ததாக இருந்திருக்கும்னு சொல்ற. மத் பக்தஜன சம்மர்ந்த பதபாம்சு விமர்தனாது சதுசாகர பர்யந்தா பாவனா சாத் வசுந்தரா. இந்த பூமிக்கு ஒரு பரிசுத்தி வரணும். பூமி என்ன, பூமி பிராட்டி அவள் எப்பவுமே பரிசுத்தமானவள் தானே, அவளுக்கு ஏன் வரப்போறது, அசுத்தி வந்தாதானே பரிசுத்தின்னு ஒண்ணு வரணும்னு சொன்ன. எத்தனையோ பாபிஷ்டர்கள்லாம் இந்த சஞ்சரிக்கிறதுனால, இந்த பூமியில சஞ்சரிக்கிறதுனால, அந்த பாபிஷ்டர்கள்னால இந்த பூமிக்கே ஒரு இழுக்கு வந்துடுத்து, ஒரு தோஷம் வந்துடுத்து. அந்த தோஷத்தை எப்படி போக்கடிக்கிறதுன்னா, மத் பக்தஜன சம்வர்த்த பதபாம்சு விமர்தனாத்துன்னு சொல்ற. மத் பக்தஜன சம்மர்த்த விமர்தன பாம்சு விமர்தனாத்துன்னு அந்த பாகவதாளுடைய திருவடி தூளினுடைய சம்பந்தம், அந்த திருவடியினுடைய சம்பந்தம் ஏற்படுறது. அந்த சம்பந்தத்தினால அங்க ஒரு அந்த பூமிக்கு ஒரு ஏற்றம் ஏற்படுகிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த பாகவதர்களுடைய பெருமை. எம்பெருமான சம்சயோச்சித சேவினான்னு சொல்லியிருக்க. எம்பெருமான ஆராதனம் பண்றவாளுக்கு பலன் கிடைக்குமோ கிடைக்காதோ அதுல ஒரு சம்சயமும் இருக்கலாம். ஏன்னா நாம முறைப்படி பண்ணாத போயிட்டோமானா, மகா விசுவாசத்தோட பண்ணாத போயிட்டோமானாக்க அப்போ என்ன, அப்ப பலன்ல குறைவாதான் போயிடும். யாவான விஸ்வாசா தாவதி சித்திகி என்று மூலமந்திராதிகாரத்துல சுவாமி தேசிகன் ரசத்திரைசாரத்துல அஷ்டாட்சரத்தினுடைய பெருமையை சொல்றார். அந்த அஷ்டாட்சரத்தினால சர்வசித்தியும் ஏற்படும். எஸ்ய யாவானு விஸ்வாசா, யாருக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்துருக்கோ அதை பொறுத்துதான் அவனுடைய சித்தியும் அவன் அடையக்கூடிய பல சித்தியும் ஏற்படும்ன்றது சொல்றேன். நாம நினைக்கலாம் அஷ்டாட்சரத்தினால எல்லா சித்தியும் கிடைக்கும்னு சொல்லியிருக்க. அப்போ அந்த ஒரு மகா விசுவாசத்தோட இப்படி அஷ்டாட்சர ஜபம் பண்ணினமான பெருமாள் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்று ஒரு எண்ணம் நமக்கு அந்த மகா விசுவாசம் இருந்ததுன்னாக்கா போறோம், எல்லா சித்தியும் கிடைக்கும். கச்சிதனில் கண்டொடுக்கும் பெருமாள் வந்தான், கருத வரந்தரும் தெய்வ பெருமாள் வந்தார்னு தேவ பெருமாள் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற.
கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார்னு சொல்லச்சு கூரத்தாழ்வானுக்கு கண்ணு கொடுத்த பெருமாள் அந்த தேவ பெருமாள், கருத வரம் தரும் தெய்வ பெருமாள். நாம மனசால நினைச்சாலே போறோம், உடனே பெருமாள் நமக்கு நாம நினைக்கிற எல்லாவற்றையும் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றோம். இப்படிப்பட்ட மகா விசுவாசத்தோட அந்த தேவ பெருமாளை ஆசிரியமானாக்கா கண்டிப்பா நமக்கு கொடுப்பேன், அந்த பலத்தை கொடுப்பேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா யாவானே விசுவாசனா தாவதி சித்தின்னு சொல்லி சொல்ற, நமக்கு அந்த மகா விசுவாசம் இல்லை. அந்த மகா விசுவாசம் இல்லாததுனால நாம என்ன பண்றோம், இந்த தேவ பெருமாள் சன்னதியில இருக்கிறவாளி கூட அவளே கூட சில பேர் தேவதாந்திரங்கள்ட்ட போறா, இல்லைன்னா இன்னொரு கோவில்ல போய் அந்த பெருமாளை நாச்சியார் கோவில்ல போய் கல்கரடனை செய்தா பொண்ணு கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு போறவா இருந்துருக்கா. இப்படி எல்லாம் சில பேர் இருந்துருக்கா. யாருக்கு எங்க போய் எவ்வளவு விசுவாசம் இருக்கோ, இந்த நாச்சியார் கோவில்ல நான் தப்பா சொல்லல, தோஷமா சொல்லல, அங்க ஒரு சித்தி இருக்கலாம். ஆனா எல்லா இடத்துலயும் எது பண்ணாலும் மனசுல ஒரு மகா விசுவாசத்தோட தான் பண்ணணும். வைத்தியன்கிட்ட போறோம், ஜோசியன்கிட்ட போறோம், அவள்கிட்ட எல்லாம் போக செய்ய, இவ ஜோசியாள்கிட்ட போனா அவ சொல்றது நல்லதோ கெட்டதோ, அவ சொல்றது சரியா இருக்குன்னு அங்கீகாரம் பண்றதா இருந்தா அவளை கேட்கணும். அந்த அங்கீகாரம் பண்றதுக்கு நமக்கு மனசு இல்லாத போயிடுச்சுன்னாக்க ஆசிரியரோ சொல்ற அப்படின்னு நினைச்சுட்டு போறதுக்கு அவள்கிட்ட போவே வேண்டாம். அதே மாதிரி வைத்தியன்கிட்ட போறோம், நமக்கு குணமாகுன்ற விசுவாசம் இருந்ததுன்னாக்க அந்த வைத்தியன்கிட்ட போறதுல இருக்கு. ஏதோ 10 வைத்தியன் இது வரைக்கும் போயாச்சு, 11வது இவர் ரெண்டையும் போய் பாக்குறேன்னு சொல்லி போனோமானாக்க இதுவும் குணமாகாது. அதே மாதிரிதான் யாருக்கு எவ்வளவு தூரம் விசுவாசம் இருக்கோ அவ்வளவுதான் பல சித்தியும் ஏற்படும் சாஸ்திரமே சொல்றபடினால, இங்க ரங்கனிடத்திலேயோ தேவ பெருமாள் இடத்திலேயோ நமக்கு பரிபூர்ணமான விசுவாசம் இருந்ததுன்னாக்க அந்த விசுவாசத்துக்கு அனுகுணமாக வரும். ஆகையால்தான் அச்சுத சேவினான் சம்சய, ஏன்னா இவளுடைய விசுவாச தாரதமியத்துக்கு ஏற்ப அந்த பெருமாள் அனுகிரகமும் அதுல ஒரு வாசி இருக்கும். இதே பாகவதாளுக்கு நாம கைங்கரியம் பண்ணிட்டோமானாக்க இவாளை பத்தி நம்ம விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பலன் கொடுக்கிறவர் பெருமாள் தான். இந்த பாகவதாளுக்கு நாம முழு மனசோட கைங்கரியம் பண்ணிட்டோமானா பெருமாள் இவன் பாகவத கைங்கரியம் பண்ணிட்டான், இவன் என்ன ஆசைப்படுறானோ ஆசைப்படுறத நாம கொடுத்தாகணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிடு. இதுதான் வித்தியாசம். ஆகையால இப்படிப்பட்ட பாகவதாலதான் சந்தகா என்று சொல்ற. அந்த சந்தகான்னு சொல்லச்சே அந்த சச்சப்தத்துக்கு அர்த்தம் சத்துக்கள்னு அர்த்தம். சந்தகான்னு பகுவச்சனம், ஒரு இமேஜினேஷன். இந்த சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச கரணத்ராண சேகரான ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவகான்னு இந்த ஸ்லோகத்தை நாம அனுசந்தானம் பண்றதுக்கு முன்ன நம்ம மனசுல ஒரு ஒரு நிலைப்பாடு ஏற்படுத்திக்கணும். எந்த மாதிரி நிலைப்பாடுன்னா, ஸ்ரீரங்கத்துல பிரணவாகார விமானத்துக்கு கீழே சாட்சா அந்த ரங்கநாதன் எழுந்துள்ள இருந்துருக்கு. சப்த பிராகார மத்தியே சரசிஜம் குலோத்பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போகி பரியங்க போகே. சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே 7 பிராகாரங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு ஏற்றம். அந்த 7 பிராகாரங்களுக்கு நட்ட நடுவுல பிரணவாகார விமானம். பிரபத்தியே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கவிவாபரம் பரஸ்ய பிரம்மணோ எத்திர சேஷித்வம் ஸ்புடமீட்சத்தைன்னு அந்த ஸ்ரீபாஷ்யமும் பிரணவாகாரமும் விமானமும் ஒன்னா. அதுல சதுசிருங்கத்தோட இருந்துருக்கு. அங்க 4 சிங்கம் 4 கலசம். அதுல அந்த 4 கலசமும் 4 வேதத்தை சொல்லுகின்றது. அந்த 4 வேதத்துக்கும் மூலமாக இருக்கிறது இந்த பிரணவம் தான். அந்த பிரணவத்துக்கும் மூலமாக இந்த பிரணவத்தினால பிரதிபாத்தியமாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் ஸ்ரீரங்கநாதன் தான். அந்த வேத பிரதிபாத்தியனாக இருந்திருக்கிறவர் ரங்கநாதன் தான் நமக்கு எங்க இருக்கிறவாளையும் சுட்டி காண்பிக்கிறதாக அமைந்திருக்கிறது அந்த பிரணவாகார விமானம். காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிநாட் போகி பரியங்க போகே. அதுல அற்புதமான
திருவனந்தாழ்வான் மேல பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்க. அந்த பெருமாள் எப்படிப்பட்டவராக எழுந்தருளிருக்காருன்னா, பத்மாதாத்ரீகராப்யாம் பரிஜித சரணம் ரங்கராஜம் பஜேகம். பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் பாதுசேவனம் பண்ணிருக்காங்க. கடினிகட சிரப்பாஸ்வவின்யஸ்தஹஸ்தஹா நித்ரா முத்ராபிராமம் கடினிகட சிரப்பாஸ்வவின்யஸ்தஹஸ்தஹா. அவர் உறங்குவான் போல் யோகு செய்வான்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண மாதிரி அந்த சயன திருக்கோலத்துல எழுந்துள்ளி இருந்திருக்கிறான். அந்த சயன திருக்கோலத்தை எழுந்துள்ளி இருக்க செய்ய கூட அப்படியே ஒரு ஆச்சரியமான திருமுக மண்டலம் ஒவ்வொருத்தரையும் அப்படியே ஈர்க்குது. ரங்கநாதனை சேவிச்சவா வேற ஒருத்தரை நினைக்கவே மாட்டார். அந்த நம்பெருமாள் அழகிய மணவாளன்னு சொல்றது அந்த நம்பெருமாளுடைய வைபவத்தையும் பெரிய பெருமாளையும் சேவிச்சவாளுக்கு அவ எண்ணம் முழுக்க அவரிடத்துலதான் போகும். அபிராம குணாகரம்னு ராமனை சொல்லுவார். அப்படிப்பட்ட சமஸ்தமான குணங்களை உடையவராக இருந்திருக்கவர். நித்ரா முத்ராபிராமம் கடினிகட சிரப்பாஸ்வவின்யஸ்தஹஸ்தம். ஒரு திருக்கைய தலையின் கீழே வச்சுட்டு படுத்துட்டு இருக்காராம். இல்ல நம்ம கூட தோன்றது நிறைய பேர் நம்ம படுத்துட்டு தூங்கிட்டு எத்தனைதான் தலைகாணி இருந்தா கூட அதுக்கு மேல கையையும் வச்சுட்டு படுத்துட்டு தூங்குறவா சில பேர் இருந்துருக்கா. கடினிகட சிரப்பாஸ்வ இன்னொரு திருக்கைய தன்னுடைய தொடர்மையில வச்சுட்டு இருக்காராம். இப்படி ஒரு பக்கத்துல இருந்தது அவருக்கு பாதுசேவனம் பண்ணிட்டு இருக்கா. யாரு? பெரிய பிராட்டியாரும் மலர்மகள் கைவரிடம் வரும்போது சிவந்தனன்னு அந்த பெரிய மிருதுவான திருக்கைகளால பாதுசேவனம் பண்ணச்சேயே அந்த பெருமாளுடைய திருவடி அப்படியே செவந்து போயிடுறதாம். அப்படிப்பட்ட ஒரு மிருதுவான ஒரு திருமேனி, திவ்யமங்கல விக்கிரகம், சுபாசிரயம் என்றெல்லாம் சுத்தசத்துவம் சொல்லக்கூடிய திவ்யமங்கல திருமேனி. அப்படிப்பட்ட ரங்கராஜனை நான் வணங்குகிறேன்னு சொல்ற அந்த ரங்கநாதனை தான் இந்த இடத்துல சொல்ற சந்தகா. அந்த நாம இந்த பிரணவாக்கார விமானத்துக்கு கீழே எழுந்தருளி இருக்கிற ரங்கநாதன், அந்த ரங்கநாதனுக்கு முன்ன எழுந்தருளி இருக்கிற நம்பெருமாள், இப்படி எல்லாவற்றையும் நம்ம மனசுக்குள்ள அப்படியே கொண்டு வந்துக்கணும். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்றதுக்கு முன்ன இதோட நிக்கல. அந்த பெரிய பெருமாளும் நம்பெருமாளும் இருக்கக்கூடிய சேர்த்தியில கைங்கரியம் பண்ற அத்தனை பாகவதோத்தமர்கள், அர்ச்சகர்கள், பரிசாரகர்கள், அதோடு இல்லாத அங்க எத்தனையோ வேத விண்ணப்பம் செய்கிறவர்கள், ஆழ்வார் ஸ்ரீசூத்திகளை விண்ணப்பம் செய்பவர்கள், புராண விண்ணப்பம் செய்பவர்கள், இப்படி எத்தனையோ கைங்கரியம் பண்ணுபவர்கள், கைங்கரிய பரவர்கள் ஒன்னொன்னுத்துக்கும் ஒருத்தர் இருந்திருக்க. அப்படிப்பட்ட அத்தனை பாகவதர்களோட கூட சேவிக்கணும். இப்படி கைங்கரியம் பண்றவாளா இருந்திருக்கிறவா, பரம பாகவதர்களாக நித்தியசூரிகள் மாதிரி இருந்திருக்கிறவா, அப்படி அவளோடு சேர்ந்து இருக்கிற பெருமாள், அவளோடு மாத்திரமில்ல, இப்படி பெருமாள் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற பாகவதர்கள் அவ எல்லாரையும் சேவிச்சுட்டு இருக்கிற பக்தர்கள். சூலஸ்தூலான் நயனமுகுலான் பிப்ரதோ பாஷ்பபிந்து தன்யாஷ்கேச்சிது வரத பக்த சந்ததம் பூஷயந்தான்னு அந்த எம்பெருமானுடைய பாகவத கோஷ்டியில இருந்துட்டு அந்த அப்படியே கண்ணில் தாரதாரையா ஜலம் வந்துண்டு அந்த கண்ணாலேயே அப்படியே பார்க்க முடியாதவும், கண்ணு பாதி திறந்துட்டதும் பாதி திறக்காதமா, ஒரு பிரிசம் மாதிரி ஒரு ரங்கநாதனுக்கு 10 ரங்கநாதன் தெரிகிற மாதிரி அவரை சேவிச்சுண்டு அப்படி இருந்துட்டு இருக்கிற பாகவதாளாக இருக்காளே, அவள் தான் உண்மையான தன்யர்கள். அந்த அடியார் குழாங்களையும் பெரிய பெருமாளையும் நம்பெருமாளையும் சேர்த்து சேவிச்சுட்டு இருக்கவா இருக்காள, அவளையும் சேர்த்து நாம இந்த இடத்துல அப்படியே நம்ம மனசுக்குள்ள அத்தனை பேரையும் நம்ம இருந்துட்டு மனசுக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கணும். சந்த ஸ்ரீரங்க பிருத்வீத சரணத்ராணசேகராஹ. சந்தஹா என்பதாக சொல்லி சொல்ற சத்துக்கள் இன்னும் யாரு, சத்துக்கள் யாருன்னு சொல்லி சொன்ன சந்தமே நந்ததோ விதுரிதி. அந்த சந்தம்
யாருக்கு ஆத்ம ஞானம் அஸ்தி பிரம்மேதி சேத்வேத சந்தமேனம் ததோ விதுரிதி. அஸ்தி பிரம்மா, அந்த பிரம்ம சப்தத்தால சொல்லக்கூடியவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று ஒரு நிஷ்கர்ஷம் இருக்கின்றவர்கள் யார் இருக்காளோ அவாதான் சத்துக்கள். பெரிய பணக்காரனாலோ வித்வான்களாகவோ அது மாத்திரமே சத்துக்களாக இருக்கிறது கிடையாது. அஸ்தி பிரம்மேதி சேத்வேத, பிரம்மன்னு ஒருத்தர் இருந்துருக்கு, அந்த பிரம்மன்றது யாரு வேற எதுவும் இல்லை, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான்ற ஒரு நிஷ்கர்ஷத்தோட இருந்துருக்கவா இருக்காளே அவாதான் சத்துக்கள். அவளை பார்த்துதான் சொல்ல. அப்படி அந்த சத்துக்கள் யாரு? அந்த ரங்கநாதனை சேவிக்கிற பாக்கியம் பெற்றவர்கள், ரங்கநாதனுடைய அடியார் குழாங்கள்ல ஒத்தவராக இருந்திருக்கிறவர்கள், அடியார் குழங்களோட அந்த கைங்கரிய பரர்களோட சேர்ந்து ரங்கநாதனை சேவிக்கிற பாக்கியம் பெற்றவர்கள் இருக்காளே அவதான் சத்துக்கள். அந்த சத்துக்கள் அவ எதை நினைக்கிறா, விசேஷமா நினைக்கிறான்னு சொன்ன ஸ்ரீரங்க பிருத்வி சரணத்ராண சேகரா, ஸ்ரீரங்க பிருத்வி சரணத்ராண சேகரா. ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னு சொல்ற அந்த ரங்கம் ரங்கம் ரங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். ஸ்ரீரங்க பிருத்வியாக இதுல ரங்கம் ரங்கம் இது புருயாத்தை சுத பிரஸ்கலனாதிஷு. அந்த ரங்கம் ரங்கம்னு சொன்னாலே போருமா, அந்த தும்பினாக்கா ரங்கா ரங்கான்னு சொல்றோம். இந்த குழந்தைகள்லாம் தும்பிட்டுனாக்கா தீர்காயுசு சதாயுசுன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி அந்த தும்பினாலே ரங்கா ரங்கான்னு சொல்லணுமா. அதே மாதிரி வேற எதனா ஒரு இடனிடுத்துனாக்கா சரி ரங்கா ரங்கான்னு சொல்றதா இருக்கணும். அப்ப அந்த ரங்கா ரங்கான்னு சொன்னாலே நமக்கு ஆயுசு, ஆரோக்கியம், ஆத்ம குணம் எல்லாத்தையும் கொடுக்கிறவனாக இருந்துருக்காராம் அந்த ரங்கன ரங்கன். கங்கை கங்கேதியோ புருஞாதி யோஜனானாம் சதையிரப்பின்னு நாம தீர்த்தாமடத்தை எத்தனையோ 100 யோஜனை தாண்டி இருந்தா கூட கங்கா கங்கைன்னு சொல்லிட்டோமானாலே போருமா, அவளுக்கு பரம பவித்திரத்துவம் பாவனத்துவம் வந்துருதுன்னு சொல்றோம். அதுதான் நாம நிச்சயம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த கங்கையில் புனிதமாய காவிரி நடுவாயன்னு சொல்லி கங்கைக்கு காட்டிலும் விசேஷமாக இருந்திருக்கிற காவேரி, அந்த காவேரி நடுவுல அந்த உபய காவேரி மத்தியத்துல ரங்கன் எழுந்தோடி இருக்கார். அந்த ரங்கா ரங்கான்னு அந்த ரங்கனை நினைச்சோமானாக்க அதுக்கு வேற என்ன வேணும்? அந்த ரங்கனை நினைக்கிறதே அவ்வளவு விசேஷம். ஸ்ரீரங்க பிருத்வி சரணத்ராண சேகரா, ஸ்ரீரங்க பிருத்வீஷ இந்த ரங்கநாதனுடைய சரணத்ராண சேகரா. அந்த சரணத்ராணம், சரணம் திருவடி, அந்த திருவடியையும் ரட்சணம் பண்றதாக இருக்கக்கூடிய பாதுகை, அந்த பாதுகையே தனக்கு சிரோபூஷணமாக உடையவர்கள் சேகரான்னு சொல்றது. அந்த தாலையை சடாரி சாட்சிக்கிறது இருக்க, அதுதான் புருஷார்த்தம். தலையில பூ வச்சுக்கிறதோ கொண்டை போட்டுக்கிறதோ இப்படி அந்த வயசானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய வேற விதமான சிறைக்கு அந்த சிகை அலங்காரம்லாம் அது ஒரு அலங்காரமே இல்லை. அந்த ரங்கநாதனுடைய சடாரியை நாம பேசணுமான தலையில பேசணும்னாக்கா அந்த சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை காட்டிலும் புருஷார்த்தம் வேற ஒண்ணும் இல்லை. அதை காட்டிலும் சென்னைக்கு அணி அந்த தலைக்கு அலங்காரமாக இருக்கிறது வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவாளாக இருக்கிறவா என்பதாக சொல்றேன். இந்த ரங்கநாதனுடைய நாதத்திய சரணன்னு சொல்ற லோகத்துக்கெல்லாம் ரட்சணம் பண்றவராக இருந்திருக்கிறவர் அந்த ரங்கநாதன். அந்த ரங்கநாதனுடைய திருவடியும் அந்த ரங்கநாதனுக்கும் ஒரு ரட்சணமாக இருக்கிறவர் நாதத்திய சரணயோகோ, அந்த திருவடிக்கு ரட்சணம் பண்றவராக இருக்கக்கூடியது பாதுகா தேவி தான். பின்னாடி சொல்ல போற நிறைய இடத்துல இந்த பாதுகா தேவி பெருமாளை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டார். அப்ப அந்த பிரியாது இருக்கச்சே பரதாழ்வானுக்கு பாதுகையை கொடுத்து அனுப்புதாரு. அப்ப பாதுகா தேவிக்கு பெருமாள் திருவடியை விட்டு பிரியறதுக்கு எப்படி மனசு வருது என்று கேட்டா அதுக்கு ஒரு சமாதானம் சொல்ல சொல்ற.
அங்க பவர் டிரான்ஸ்பர் ஆகும். அந்த பாதுகை மேல ஏறி நின்றுண்டு அதுக்கப்புறமா அந்த பாதுகையை கயத்தை கொடுக்குறேன். அப்போ பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய ராஜ்ய சாசனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் முழுக்க பாதுகையில இறங்கி விட்டது. பாதுகைக்கு இருக்கக்கூடிய பெருமாள் திருவடியை ரட்சணம் பண்ற சாமர்த்தியம் முழுக்க அந்த திருவடியில அப்படி ஏற்றின்னு விடுறாங்க. அந்த உள்ளங்கால்லையே அந்த திருவடியிலேயே விடுறதா, மொத்தத்தையும் கொடுத்து விடுறாங்க. இந்த 14 வருஷம் நான் இல்லாத போனா கூட பரவாயில்ல, நீர் வெறுங்கால் நடந்தா கூட என் சக்தி மொத்தம் உங்க திருவடியில நான் இது பண்ணிட்டேன், அந்த சக்தியினாலேயே உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ற மாதிரி பாதுகாத்து இருக்கேன்னு. அப்ப அந்த பெருமாளுடைய திருவடியே ரட்சணம் பண்றவளாக இருந்திருக்கு. உலகோக்கெல்லாம் ரட்சணம் பண்ற ரங்கநாதன், அந்த ரங்கநாதனுடைய திருவடியும் ரட்சணம் பண்றவதாக இருக்கக்கூடிய ஒரு பாதுகை. அந்த பாதுகையே சரண திராணம், அந்த பாதுகையே சேகராகா, அதையே தன்னுடைய சிரசுக்கு அலங்காரமாக உடையவர்கள். ஸ்ரீரங்க பிருத்வீஜ சரணத்ராண சேகரா புவனத்ராண பத பங்கஜரேணவஹ. புவனத்ராண பத பங்கஜரேணவஹ. அப்படிப்பட்ட மகான்களுடைய திருவடி சம்பந்தம் பட்டதுன்னாக்க புவனத்ராணம் லோகம் எல்லாத்தையுமே காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறதா, லோகம் உலகத்தையும் காப்பாற்றக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த தாமரை போன்ற அந்த திருவடியினால அந்த திருவடியினுடைய தூள் அந்த திருவடியில ஒட்டின் இருக்கு. அந்த ரேணு அந்த பொடிய உடையவர்களாக இருக்கிறவர்கள் அந்த சத்துக்கள் என்பதாக சொல்ற. அப்படி சத்துக்களாக இருந்திருக்கிறவர்கள் ஜெயந்தி அவர்களுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணுகின்ற. பெரியாழ்வாருக்கு லேபே மகத்தர பதம்னு சொல்லி பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார்னு மீதி ஆழ்வாரு காட்டலாம் அவருக்கு மாத்திரம் ஏன் பேர் வந்ததுன்னு சொல்லி சொன்னான்னாக்கா, அவருக்கு என்ன பல்லாண்டு பாடினதுனால அந்த பேர் வந்ததுன்னு சொல்லி பரதத்துவம் நிர்ணயம் பண்ணி அவர் யானை மேல எழுந்தத வச்சு வானில்மான் கருட வாகனனாய் தோன்ற வாழ்த்துன்னு அந்த பரதத்துவ நிர்ணயம் பண்ணினதுக்காகவே பெருமாள் கருடாருடனாக சேவை சாதிக்கிறார். அதை பார்த்த உடனே மீதி பேர் மாதிரி வேற ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணலாம் இல்லையோ, ஸ்தோத்திரம் பண்ணல. இத்தனை மதுரை மாநகரத்துல இருக்கிறவா அத்தனை பேருடைய கண்ணெச்சல் நமக்கு பட்டுட போயிருதுன்னு அந்த ரங்கநாதனுக்கு ஒரு திருஷ்டி வந்துட போறது, பெருமாளுக்கு ஒரு திருஷ்டி வந்துட போறதுன்னு சொல்லி பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அந்த பல்லாண்டு பாடுகின்ற அவருக்கு ஏற்பட்ட மாதிரி இந்த பாகவதாளுக்கு பல்லாண்டு இந்த இடத்துல பண்ற. ஆகையாலதான் பாகவதாளுக்கு ஏற்றம் என்பதாக சொல்லி சொல்ற. புவனத்ராண பதபங்கஜ ரேணவஹா சந்தஹா ஜெயந்தி. உலகத்துல எல்லாரும் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னோம். இந்த இடத்துல பிரத்யேகமா அன்வைக்கலாம். ஸ்ரீ ரங்க பிருத்வி இப்படி எல்லாம் சொல்லிருக்கு. அந்த ஸ்ரீன்னு சொன்னதுனால பெரிய பிராட்டியார், அந்த பெரிய பிராட்டியாருக்கு ஒரு ஜெயந்தியில ஒரு மங்களாசாசனம் பல்லாண்டு பாடுவது. ரங்கன்னு சொல்றதுனால ரங்கநாதனாக இருக்கிற எம்பெருமானுக்கு ஒரு மங்களாசாசனம். அதுக்கப்புறமா பிருத்வின்னு சொல்றதுனால பூமி பிராட்டி, அந்த பத்மா தாத்ரீகராபியாம் பரிச்சித சரணம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த பூமி பிராட்டி பெரிய பிராட்டி. இவா இடையில ரங்கம்னு சொல்றதுனால நீலாதேவியும் சொல்றதாக இருந்திருக்கு. ஆகையால இவா 3 பேரையும் சொல்றது. இப்படி ஸ்ரீரங்கநாதன்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ, அதை விட்டுட்டு ஸ்ரீரங்க பிருத்வீசன்னு பிரயோகம் பண்றதுனால ஸ்ரீக்கு அந்த விகாரஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த பிராட்டிக்கு விகாரஸ்தானமாக இருந்திருக்கிறது எந்த அயோத்தியா முதலியவைகள். அவனுக்கு ஈசனாக இருந்திருக்கவர் சாட்சாத் ராமன். அந்த ராமனுடைய பாதுகைய இந்த பாதுகா சாஸ்திரம் முழுக்க விசேஷமா சொல்றேன்றதுனால ராமனுடைய பாதுகைன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு ஔச்சித்யம் இருக்கு. ராமன்றது மாத்திரமில்ல, இந்த ராமன் ஸ்தானத்துல இந்த அயோத்தி ஸ்தானத்துல ராமன் ஸ்தானத்துல அந்த ராமனுக்கே அனுகிரகம் பண்ணவராக இருந்திருக்கிறவர் தசரத சக்கரவர்த்திக்கு ராமனுக்கு எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணவர் அந்த ரங்கநாதன் தான். தசரத சக்கரவர்த்தி 60,000 ஆண்டு வாழ்ந்த
அந்த 60,000 காலம் வாழ்ந்ததுக்கு காரணம் அந்த ரங்கநாதனுடைய அனுகிரகம் தான். அப்படிப்பட்டவர் ரங்கநாதன். எம்பெருமானார் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன்னு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது. அந்த ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதனை நித்தியம் சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னாக்க கண்டிப்பா அவ ஸ்ரீரங்கத்தை விட்டு வேற ஊருக்கு போக மாட்டான். அது கிடைக்காததுனால வேணா சரி இப்போ எந்த ஊர்ல நமக்கு அது கிடைக்கிறதோ அது போறோம்னு போவோம். அப்படிப்பட்டவர்கள் அதையும் சொல்றது. ஸ்ரீரங்கம்ன்றது உபலட்சணம். எல்லா ஊர்லயும் இருந்திருக்கிற ஸ்ரீசடாரி, அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீசடாரியை பெற்றவர்கள் மகான்களாக யார் இருந்திருக்காளோ அவா. எல்லா திவ்யதேசங்களுக்கும் வாந்துகளும் சோலை மதிலரங்கர் மண்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் 1000 இன்று முதல் தாய் சடகோபன்னு சொல்லி 1000 பாசனமும் பண்ணிருக்க. மதிலரங்கர் மண்புகள் மேல ரங்கநாதன் மேலேயே சொல்லியிருக்கேன்னா, அமுதன் மேல பண்ணிருக்கேன், திருவேங்கடமுடைய மேல பண்ணிருக்காரு, இப்படி எல்லார் பேர்லயும் தானே பண்ணிருக்கேன். ரங்கநாதன் மேல என்ன அவர் அவயவியாக இருந்திருக்கார். மீதி பேர் எல்லாரும் இல்லாத விதேசத்துல இருக்குவாளும் அவருடைய அவயவபூதர்களாக இருந்திருக்கான்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. அந்த மாதிரி ரீதியில அந்த பெரிய பெருமாள்னு சொல்லக்கூடிய ரங்கநாதன் சொல்றது. அந்த ஸ்ரீரங்க திவ்யதேசத்துக்கு விசேஷம். ரங்கவிரங்கமிதி புருஞாத்துன்னு ரங்காரங்கான்னு சொன்னாலே போருமா. எங்க இருந்தாலும் அந்த ரங்கநாதனுடைய அனுகிரகம் நமக்கு வந்துருமா. ஆகையால அந்த ரங்க பதோச்சாரணத்தினாலேயே ஆயுர் விருத்தி ஏற்படுறது. அந்த குழந்தைக்கு ஒரு தும்பித்துன்னு வச்சுக்கோங்க, அதை ரங்காரங்கான்னு சொல்லிட்டு அந்த தலையை தட்டி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தீர்காயுசு சதாயுசுன்னு சொல்லி வருதான். அதுக்கு தீர்காயுசு வந்துருமா. அதுக்கு இப்படி எல்லாம் ஆயுர் விருத்தி. அதோடு இல்லாத நமக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ சகலத்தையும் கொடுக்கிறவராக இருந்திருக்கிறவர். அப்போ அந்த ரங்கநாதனுக்கு ஒரு விசேஷம். அந்த ரங்கநாதனுக்கு பரிசரணபராளாக இருந்திருக்கிற தசரதர் முதலியவர்கள்லாம் எப்படி ஆயுர் விருத்தி 60,000 வருஷம் இருந்தாலோ அந்த மாதிரி நாம ஆயுஷ விரும்புறவர்களாக இருந்தாலும் நமக்கும் அதை கொடுக்கிறவராக இருந்திருக்கவர். இப்படி ரங்கநாத பாதுகைன்றது பேர் இருக்க. இந்த பிரபன்னாளாக இருக்கிறவா எல்லாருக்குமே அவளுக்கு எல்லாமே பரம புருஷார்த்தம். அவளுடைய சிரசுக்கு பூஷணமாக இருக்கக்கூடியது பாதுகைன்னு சொல்லி சொல்றது. அந்த ரங்கநாத பாதுகைன்றது வெறும் பெருமாளுடைய பாதுகை ஸ்ரீசடாரிய மாத்திரம் சொல்லல, நம்மாழ்வாரையும் சேர்த்து சொல்றதுன்றதாக ஒரு தாற்பயம். இப்படி நம்மாழ்வாருடைய சீசூக்திகளையும் நம்மாழ்வாரையும் சென்னையில அணிவதாக இருக்கிறவர்களா இருக்காள, அவளுக்கு ஒரு மங்களாசாசனம். அவதான் உண்மையில பாகவதர்கள். அந்த பாகவதானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க நமக்கு எல்லாம் கிடைக்கும்ன்றத சொல்ற. இந்த ரங்கநாதனை சேவிக்கிற பாகவதர்களை நாம எப்படி மனசால நினைச்சு பார்க்கணும்னாக்க, பெருமாளுடைய ஏற்றம் அத்தனை பாகவதரும் ஒரு சின்ன உற்சவமா இருந்தா கூட பார்த்தோம்னாக்க மூளைக்கு மூலம் நின்று எவ்வளவோ பேர் சேவிக்கிறதுக்கு வர. அப்படி அந்த சேவையோடு இருந்திருக்கக்கூடிய பெருமாள் அந்த ரங்கநாதனுடைய திருவடியே சதாரியே தன்னுடைய சிரத்துக்கு பூஷணமாகவும் தங்களுடைய திருவடி சம்பந்தத்தினால பூமிக்கே பரிசுத்தி, பூமியில உள்ளவர்கள் எல்லாருக்கும் பரிசுத்தியை பண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிற பாகவதர்களுக்கு மங்களாசாசனம் பண்ற என்று சொன்னோம். இதுல கவி என்கிற முறையில இந்த இதுல பார்த்தோம்னாக்க இந்த சரணத்திரான சேகரான புவனத்திரான பதபங்கஜ ரேடவகான்னு அந்த நான்றது 4 முறை வந்திருக்கு. அதே மாதிரி திராண சப்தம் 2 முறை வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு விருத்தி. இதுக்கு அனுப்பிராசம்னு பேரு, இது சப்த சித்திரம்னு பேரு, இது சேகானுப்பிராசம்னு பேரு, திராணன்றது ஒண்ணு வந்திருக்கிறது. இப்படி எல்லாம் பல ஒரு காவிய லட்சணங்களோடு கூடியதாக இருந்திருக்கிறது. இந்த லட்சணம் ஒவ்வொன்றிலையும் சொல்லணும். அந்த ஒரு பெரிய கவியாகவும் வேதாந்தியாகவும் பகவத் பக்தனாகவும் இப்படி எல்லாமாகவும் தார்க்கிகனாகவும் இருந்துட்டு சுவாமி அனுகிரகித்த இந்த ஸ்லோகங்களை நாமளும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். அதுலயும் இந்த ஸ்லோகம் இருந்திருக்க இது பாகவதர்களுடைய பெருமையை சொல்லுவதனால சுவாமி தேசிகனை நம்ம முன்பால நினைச்சிருந்து தேசிகன் மாதிரி இருக்கிற பாகவதர்களை நாம் எப்பவும் வழிபடணும்ன்றது இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. அந்த பாகவதாருடைய பிரதிபத்தையும் சுவாமியினுடைய அனுகிரகத்தினால நமக்கு ஏற்படணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதார்த்திக திருமாய கல்யாண குணதாரே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.